கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டு இருக்கான்? போ. அத நான் கேட்கணும். அத டிராப் பண்ணிட்டேனா? என்ன எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு. ஏய், நான் கிளம்புவேன், கிளம்ப மாட்டேன். உனக்கு எதுக்கு? உன்னை காலேஜ்ல கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன்ல, கிளாஸ்க்கு போ. போய் படிக்கிற வேலையை பாரு. போ. பிச்சு விளையாடாத. அத விட்டுட்டேனா? நீ கிளம்பு. நீ இங்க இருந்து கிளம்புனா நான் கிளாஸ்க்கு போவேன். நீ போ. இங்க பாரு பாரதி, எதுக்கு என்ன இப்ப நீ விரட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் பிரச்சனை என்னன்னு நீ சொல்ல மாட்ட. அதுக்காக என்னாலலாம் அமைதியா இருக்க முடியாது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை முடிச்சு விட்டுட்டு தான் போவேன். அது வரைக்கும் போக மாட்டேன். எனக்கு எப்போ போகணும்னு எனக்கு தெரியும். நீ கிளாஸ்க்கு போ. போ, போய் படி. ஐயோ விச்சு, நீயும் என்ன சாகடிக்காத. ஏற்கனவே நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கேன். நீ இப்ப இங்க இருந்தா பிரச்சனை பெருசா தான் ஆகும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட விச்சு. என்ன புரிஞ்சுக்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் பிரச்சனையை எப்படி என்னால ஃபேஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ போடா. என்ன சொன்னது புரியல? நீங்க நின்னு என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க இருந்து போக போறதே கிடையாது. விச்சு ப்ளீஸ், இங்க பாரு. தேவையில்லாம இங்க நின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. நீ ஃபேக்டரி கிளம்பு. அத கிளாஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. பாரதி, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எப்ப போகணும்னு தெரியும். நான் பார்த்து போய்க்கிறேன். நீ போ. போன. ஏய், போடி. போறேன். கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க இதை பாத்துக்கலாம். பாரதி, என்ன எதுக்காக நீ போன்னு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரகு வந்தா என்கிட்ட பிரச்சனை பண்ணி பிரச்சனை ஏதாவது பெருசாயிடுமோ நீ பயப்படுற. உன் பயம் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா கவலைப்படாத. எந்த ப்ராப்ளமும் இல்லாம இந்த பிரச்சனைய நான் முடிச்சு வைக்கிறேன். அதுக்காக தான் நான் உன் கூடவே வந்திருக்கேன். அவன் இனி உன் பக்கம் கூட வரக்கூடாது. வரவும் விட மாட்டான் இந்த விச்சு. டேய் மச்சான், உங்க அண்ணன் வேற நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் நல்லா கூட யோசிச்சுக்கூடா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி வராதுன்னு தோணுது. நம்ம இதோட இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுதான் பெஸ்ட்னு தோணுது. நீயும் இதுல இருந்து விலகிடுடா. சொன்னா கேளு. இனி அந்த பாதி பண்ணிக்கிட்ட நம்ம எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேணாம். ஏதாவது வச்சுக்கிட்டா உங்க அண்ணனே நம்மளை போட்டு தள்ளிட்டு வரணும்னு தோணுதுடா. டேய், உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பார்த்தா கோழ மாதிரி தெரியுதா இல்ல ஒம்பளை மாதிரி தெரியுதா? ஒரு விஷயத்துல காலை வச்சுட்டான், அதை முடிக்காம வெளியில வரமாட்டேன்டா இந்த ரகு. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல மச்சி. நீ கோவப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல மச்சி. நம்ம 2 பேரும் கொஞ்சம் அலாட்டா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நமக்கு வான் பண்ணது வேற யாரும் கிடையாது, உங்க அண்ணன்டா. உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரிஞ்சதும் உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த பிரச்சனையை இங்கேயே இதோட முடிச்சிருவோம். உனக்கு என்ன, பாரதியை பழி வாங்கணும்னு நினைச்ச அவ்வளவுதானே? அவதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாள். காலேஜ்ல எத்தனை பேர் மத்தியில நீ மன்னிப்பு கேட்க சொன்னாலும் அவ கேட்க ரெடியா இருக்காள். அதை செஞ்சுட்டு போயேன்டா. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறான். இதை விட அவளை நீ பழி வாங்க வேற என்னடா வேணும்? இதுவே போதுமே. டேய், என்னடா இல்ல என்ன ஆளாளுக்கு புத்தனா மாறுறீங்க? ஆமாண்டா, எனக்கு அவளை பழி வாங்கணும். சாதாரணமா பழி வாங்கணும்லாம் இல்ல. அவளை எப்படி சித்திரவதைப்படுத்தி பழி வாங்கணும்னு எவ்வளவு நாள் கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க பாரு, எனக்கு அவளை இப்படிதான் பழி வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுல இருந்து என்னாலலாம் வெளியில வர முடியாது. நீ சொன்னா என்ன, என் அண்ணன் சொன்னா என்ன, யார் சொல்றதும் இப்ப என் காதுல விழாது. எனக்கு தேவை அந்த பாரதி மானம் போகணும். அவன் ஐயோ என் மானம் போச்சேன்னு தலை குனிஞ்சு நடு தெருவுல நிக்கணும். அதுக்கப்புறமா இனிமே வாழவே கூடாதுன்னு செத்து போகணும்டா. இதுதான் எனக்கு வேணும். நீ யார் சொன்னாலும் மாற போறது இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. உங்க அண்ணன் எதுக்கும் துணிஞ்சவர்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துக்காகலாம் நான் என்னாலலாம் முடியாது. எங்க அம்மா அப்பா என்ன இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்களே அவங்க கையால் என்ன வெட்டி போட்டுருவாங்க. அதுக்கு டேய், என்ன கோலை மாதிரி பதுங்கி போறியோ? அப்போ நீ என் கூட வரலங்கிறத சொல்லாம சொல்ற, அப்படிதானே? இன்னும் அந்த ரகு அழகானும் அவன் வரட்டும். இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டாம இங்க இருந்து போறதா இல்ல. அவன் வரட்டும். என்ன ஏதுன்னு அவன் கிட்ட நேரடியா கேட்டுறணும். டேய் மச்சான், அங்க பாருடா, யார் வந்திருக்கிறதுன்னு. டேய், யாருடா? ஐயோ மச்சி, அங்க பால். பார்த்தா உனக்கே தெரியும் யாருன்னு. மச்சான், எனக்கு என்னமோ பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கோன்னு தோணுது. நீ இதோட சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்கோன்னு தோணுதுடா. சொன்னா கேளு, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுப்போம். டேய், உனக்கு பயமா இருந்தா ஓடி ஒளிஞ்சுக்க. நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான்.
இவன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவகிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். ஆனா அவ இவன் கிட்ட சொல்லி இவனை காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கானா? அவளுக்கு இன்னும் என் பேர்ல பயம் பயம் வரலன்னு அர்த்தம் மச்சான். அவளுக்கு உன் பேர்ல பயம் வந்திருக்கா வரலையா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பயம் தான்ப்பா. நீ என்ன கோலன்னா நினைச்சுக்க, என்னன்னா நினைச்சுக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன இந்த பிரச்சனை எல்லாம் சேர்க்காத. நான் இனிமே இந்த பிரச்சனைக்கு தலையிடவே மாட்டேன். என்ன ஆளை விட்டு நான் இப்படியே போறேன். டேய் உம்பளை மாதிரி பின்னாடி ஓடுறேன்ற ஆம்பளையா கெத்தான்னு இல்லடா. அவன் ஆம்பளைனா நம்மளும் ஆம்பளை தான். எதுக்கு அவனை பார்த்து பயப்படணும்? இங்க பாடுறான், அவன் வந்தாலும் சரி, நான் நான் என்ன பண்ணணும்னு முடிவெடுத்து வச்சிருக்கணும், அதை பண்ணியே தீருவேன். எங்க அண்ணனுக்கே பயப்படலையாமா, இவனுக்கு நான் பயந்துருவேனா? பாரதி நமக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காளே, அது சரி கூட்டிட்டு வந்தது விச்சு அண்ணாவாச்சு. அப்புறம் சீக்கிரம் வராம அதான் மேடம் சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க. மேடம் பாரதி, ஏ பாரதி. கடவுளே, ரகு விச்சு பார்த்துட்டானே. விச்சு ப்ளீஸ் விச்சு கிளம்பி போயிடு விச்சு. நீ இருந்த பிரச்சனை பெருசாயிடும்டா. விச்சு நீ ரகுவை பார்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீ ரகுவை பார்த்துட்ட கண்டிப்பா ப்ராப்ளம் பெருசாயிடும். விச்சு இங்கிருந்து போயிடு விச்சு ப்ளீஸ். விச்சு என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட்டு இருக்கிறது காதல விழுதா இல்லையா? பாரதி இதுக்கு மேல இவளை கூப்பிடுறது வேஸ்ட். இரு நானே வரேன். பாரதி ஏய் ஏய் பாரதி, என்னதான் ஆச்சு இவளுக்கு? இவ்வளவு பக்கத்துல நின்னு கூப்பிடுறேன், கொஞ்சம் கூட காதல விழலையா? அப்படி என்னதான் பாத்துட்டு இருக்கா இவன்? ஓ இதான் விஷயமா? விச்சு அண்ணாவும் இருக்காரு, இந்த ரகுவும் இருக்கான். ரெண்டு பேரும் பாத்துக்க கூடாதுன்னு இவ பயந்து நடுங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? இன்னைக்கு கண்டிப்பா விச்சு அண்ணா ஒரு முடிவோட தான் வந்திருப்பாரு. பாரதி நினைக்கிற மாதிரி இவர் பார்க்காமலாம் போக மாட்டாரு. பாரதி விச்சு அண்ணா பார்த்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்படி என்னதான் இவன் சொல்லி மிரட்டிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்குமே இவனை கண்டாலே ஆத்திரமா வருது. என்ன டைம் ஆகுது, இன்னும் இந்த பொறம்போக்கு ஆளை காணும். இவெல்லாம் காலேஜுக்கு படிக்கவா வரான்? பொண்ணுங்களை மிரட்டுற தானே வந்திருக்கான். இன்னைக்கு வாடா மவனே, உனக்கு இருக்கு இந்த பாதி உள்ள வந்துட்டியோட. உனக்கு தாண்டா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவனை இன்னைக்கு விடதான் இல்லை. இவன் என்னதான் மனசுல வச்சிட்டு இருக்கான்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்டா. என் பாரதி அவன் மிரட்டிட்டு இருக்கான். அவளை அள்ள வச்சுட்டேலாம் மவனே. உன்ன என்ன பண்றேன்னு பாருடா. என்னையோட முறைக்கிறேன். இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாருடா மவனே. உன் மூஞ்சி முகரைய பேத்து எடுக்கலாம். என் பேர் ரகு இல்லடா. உன்னை மட்டும் இல்ல, அவளுக்கும் இன்னைக்கு இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு இன்னியோட உங்க கதையை முடிச்சு விடுறேன்டா. டேய் ரகு சொன்னா கேளு. இங்க பாரு, இது காலேஜ், இங்க எதுவும் வச்சுக்காத. அமைதியா இரு. அவனை பார்த்தாலும் ஏற்கனவே சம கோவத்துல இருக்க மாதிரி தெரியுது. இங்க எது நடந்தாலும் அவனுக்கு அசிங்கம் கிடையாது, ஆனா நமக்கு அசிங்கம். சொன்னா கேளு ரகு, அமைதியா இரு. டேய் சும்மா இருக்கணும், ஏன்னா சொம்ப பையனாடும். இவனை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. ரகு சொன்னா கேளு. இங்க நம்ம படிக்கிறோம், ஆனா அவனுக்கு அது கிடையாது. வந்துட்டு உடனே போயிடுவான். அப்போ அசிங்கம் அவனுக்கு கிடையாது, நமக்கு தான். ஏற்கனவே நமக்கு காலேஜ்ல நல்ல பேர் இருக்கு. இன்னும் இதை வேற பண்ண இன்னும் பேர் நல்லதாயிடும். சொன்னா கேளு, அமைதியா இரு. டேய் அதுக்காக இவனை சும்மா விட சொல்றியா? டேய் உன்னை சும்மா விடுன்னு சொல்லல, காலேஜ் உள்ள வேணான்னு. இது வந்தாலும் வெளியில வச்சுக்கா. சொன்னா கேளு. இல்லடா இல்ல, இன்னைக்கு நான் அவளை ஒரு முடிவு கட்டலாம். அவ இன்னைக்கு கண்டிப்பா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தே ஆகணும். அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. சரி வா, முதல்ல போய் அவளை பார்ப்போம். இவனை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. பாரதியை அள வச்சுட்டேன்னா. டேய் அவ எவ்வளவு செல்லமா வளர்ந்த பொண்ணு, அவளையே கண் கலங்க வச்சுட்டேன். அவ இப்ப யார பார்த்தாலும் பயந்து நடுங்குறாடா. அந்த அளவுக்கு நீ அவளை என்னமோ மிரட்டி வச்சிருக்க. விட மாட்டேன்டா உன்னை. இன்னைக்கு உன்னை இங்கேயே கொன்னு குழி தோண்டி போதைக்கலாம். என் பேர் விச்சு இல்லடா. யார் இந்த நேரத்துல? யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன்டா. இருடா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ டே விச்சு, எங்கடா இருக்க? சரத்தண்ணா சொல்லுங்கண்ணா. டே விச்சு, என்னடா இவ்வளோ நேரம்? கொஞ்சம் சீக்கிரம் வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைண்ணா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேண்ணா. என்னடா விச்சு, இன்னைக்கு அர்ஜுன் கூட ஃபேக்டரிக்கு வரல. டேய் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இப்போ நானும் வெளியில கிளம்பிடுவேன். இப்படி நானும் போய் அர்ஜுனும் இல்லாம நீ இல்லைன்னா எப்படி? நீ வந்த பிறகுதான் நான் கிளம்பணும். அதனால கொஞ்சம் டிலே பண்ணாம சீக்கிரம் வா. ஒரு ½ அன் ஹவர்ல வந்து சேர்ந்துரு. அண்ணா இல்லைண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். டேய் விச்சு என்னடா, நானே லேட் ஆவான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன். இன்னைக்கு வாடான்ற லேட் ஆகும்னு சொல்றேன். அப்படி என்னடா முக்கியமான வேலை? இல்லைண்ணா அது விச்சு பேச டைம் இல்லடா. நீ வா, மற்ற நாள்லாம் விடுவேன்ல, உனக்கே தெரியும்ல. இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் போகணும்டா.
அவனும் அர்ஜுனும் இல்ல, இப்ப நானும் கிளம்பிடுவேன். அப்படி யாருமே இல்லாம விட்டுட்டு போக முடியாதுல்ல. நீ வாடா. சரிண்ணா, வரேன். வைங்க. சீக்கிரம் வாடா. டேய் ரகு, இன்னைக்கு என்னமோ தெரியல, உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். இது மாதிரி எல்லா நாளும் தப்பிக்க மாட்டேடா. கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட சிக்குவ. அப்ப இருக்குடா உனக்கு. பாரதி கிளாஸ்க்கு போயிட்டாலாம். சரி, நம்ம கிளம்புவோம். இவன் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது பண்ணோம், ஸ்ரீக்கு மட்டும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸ்ரீ எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லணும். சரி, நம்ம கிளம்புவோம். மச்சி, அமைதியா இரு. அவன் கிளம்புறான்னு நினைக்கிறேன். அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா நீ போய் பாரதி கிட்ட பேசு. இப்ப நீ போய் பாரதி கிட்ட பேசுன கண்டிப்பா பிரச்சனையாயிடும். அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்றான்டா. அவன் கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. ஆனா மச்சி, என்ன இந்த விஷயத்துல சேர்க்காத. நான் வரல, என்ன ஆளை விட்டு. டேய் போடா. கிளம்புடா, கிளம்பு. நீ போனதுக்கு அப்புறம் தான்டா அவளுக்கு இருக்கு. சொல்லாதுன்னு சொல்லியும் அவன் உன்னை சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கானா, அவளுக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருக்கும். இன்னைக்கு அவ தைரியத்தை மொத்தமா உடச்செறிஞ்சிடுறேன். தைரியத்தை மட்டும் இல்ல, இன்னைக்கு அவ மானம் உறக்க போறது உறுதிடா. வர லேட் ஆகும்னு சொன்னீங்க, சீக்கிரமே வந்துட்டீங்க. ஆமா அஜய், இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதுக்காக சீக்கிரம் வந்துட்டேன். அஜய், நான் ஒரு 3:30 போல அர்ஜுன் ஃபேக்டரிக்கு போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். டேட், என்ன சொன்னீங்க? அர்ஜுன் ஃபேக்டரிக்கா? எதுக்கு டேட்? அஜய், இது ஒரு முக்கியமான விஷயம், அதனாலதான் நானே அவனை தேடி போறேன். போயிட்டு வந்து என்னன்னு சொல்றேன், சரியா? டேட், அன்னைக்கு மீட்டிங்க்கும் நீங்க தனியா போயிட்டீங்க, இன்னைக்கு அவன் ஃபேக்டரிக்கு போறேன்றீங்க. அர்ஜுன் பத்தி தெரியும் தான், இருந்தாலும் நீங்க தனியா போறது நான் வேணா வரட்டுமா? அஜய், அர்ஜுன் நம்மள மாதிரி கிடையாது. நம்ம முழுக்க கிரிமினல் மட்டும்தான். ஆனா அவன் அப்படி கிடையாது. அதனால அவனை நம்பி எங்க வேணாலும் அவன் கூட தனியா போனான். எதுவும் பண்ண மாட்டான். நீ கவலைப்படாத, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். முக்கியமான விஷயம், இதுக்கு நான் மட்டும்தான் போகணும். நீ இப்ப கூட வரக்கூடாது. நான் போயிட்டு வந்து என்ன விஷயம்னு சொல்றேன். டேட், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஃபேக்டரிக்கும் அவன் ஃபேக்டரிக்கும் உள்ள காம்படிஷனை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு தோணுது டேட். அஜய், என்ன திடீர்னு நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே? இப்ப என்ன உன் பேச்செல்லாம் புதுசா இருக்கு? இல்ல டேட், எதுக்கு பிரச்சனையை வளர்த்துட்டு போனோம், நம்மளே பிரச்சனையை முடிச்சிடலாமேன்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. இனிமே எதுக்கு பிரச்சனைங்க? கரெக்ட் அஜய், நீ சொல்றது கரெக்ட். நானும் யோசிக்காம விட்டுட்டேன். இனிமே நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? இனிமே பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா சரி, இப்ப நான் அவனை பார்க்க போறேன்னா இந்த பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். நீ சொன்னது கரெக்டா. என் புள்ள சொன்னது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும், தப்பாகாது. கவலைப்படாத அஜய். இது விஷயமாவும் அவனை நான் பார்த்து பேசி அவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். போதுமா? நீங்க எதுக்கு டேட் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்களா கேட்க வேண்டாம். உங்களுக்கு பதிலா வேணா நான் வேணா கேட்கறேன் டேட். என்ன ஆச்சு அஜய்க்கு? திடீர்னு வேற மாதிரி பேசலாம். இப்படியெல்லாம் அஜய் பேச மாட்டானே. இவனோட மாற்றத்துக்கு என்ன காரணம்? பரவாயில்ல, நீ மாறினது எனக்கும் ஒரு வகையில நல்லதுதான். உன் மாற்றத்தை வச்சு நான் எனக்கான முன்னேற்றத்தை உண்டாக்கிக்கிறேன். கீர்த்தி கிட்ட பேசி எப்படியாவது அந்த வீட்டு பொண்ணை உனக்கு கட்டி வைக்கதாண்டா பார்ப்பேன். நீயும் கண்டிப்பா அந்த பொண்ணு கட்ட தாலியை கட்டணும். நீ அந்த பொண்ணை கட்டினாதான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நான் அவனை பார்க்க போறதே உன் விஷயமா தான் போறேன் அஜாய். நான் பேச போற பேச்சுலாம் அவன் மாறி அவனோட தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்கறேன்னு அவன் வாயாலே சொல்ல வைப்பேன். கண்டிப்பா கட்டி கொடுப்போம். அதுலதான் என்னுடைய சதி திட்டங்களே இருக்கு. சொல்ல அஜய், கேட்டுட்டு தான் இருக்கேன். வேற எதுனா அர்ஜுன் கிட்ட சொல்லணுமா? மன்னிப்பை மட்டும் கேட்டா போதுமா, இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? டேட், நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். ப்ராப்ளம் என்னன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். எந்த ப்ராப்ளமும் இல்லாம அமைதியா போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். டேட், எதுக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம்? எதுவும் வேண்டாமே. நம்மளும் நம்ம ஃபேக்டரியை வேற என்ன பண்ணா நம்ம ஒன்றுக்கு கொண்டு வர முடியுமோ அது வேணா ட்ரை பண்ணலாம் டேட். இவ்வளவு நாள் நம்ம பண்ணது எல்லாமே தப்பான வழியில தானே போயிட்டு இருந்தது. அது மாத்தி நம்மளும் அவன மாதிரி கரெக்டா நேர் வழியில போனா நம்ம ஃபேக்டரி நம்ம ஒண்ணு கொண்டு வர முடியும்ல டேட். நீ என்ன சொல்ல வர? குவாலிட்டி நல்லா கொடுக்கணும், அப்புறம் கிளைண்ட்ஸ் கிட்ட கரெக்டான ரேட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் எடுக்கணும். நமக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கலனாலும் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகணும். இப்படி எல்லாம் கொண்டு போனாதான் நம்மளால நம்பர் 1 கொண்டு வர முடியும். அப்படிதானே அஜய் நீ கொண்டு வர சொல்றேன்? டேட், இதெல்லாம் பண்ணி தானே அர்ஜுன் நம்பர் 1ல இருக்கான். அதையும் நம்ம பண்ணக்கூடாது. அஜய், அஜய், உங்ககிட்ட இதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். கமெண்ட். ஆமா பூஜா, இனில இருந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது, தெரியும்ல? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, QC டிபார்ட்மெண்ட் போங்க. அங்க போயிட்டு குவாலிட்டி செக்ஸ் எல்லாம் என்ன எப்படின்னு அதை பார்த்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே உங்களுக்கு அஜய் சொல்லுவோம். எதனா டவுட்ஸ்னா எதுவாக இருந்தாலும் அஜய் கிட்ட கேளுங்க. ஓகே, உங்களுக்கு முழுக்க ட்ரைனிங் கொடுக்க போறது என் ஃப்ரெண்ட் அஜய் தான். ஓகேவா?
ஓகே சார் ஷியோர் சார் பூஜா நீங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வந்திருக்கீங்க. ஸோ இந்த 15 days ட்ரைனிங் தான் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். எந்த டவுட்ஸா இருந்தாலும் உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அஜய் கிளியர் பண்ணுவோம். ஓகே கண்டிப்பா சார் ஓகே பூஜா, எதுவாக இருந்தாலும் அஜய் உங்களுக்கு சொல்லுவோம். அவன் என்ன சொல்றானோ அதுபடி கரெக்டாக நடந்துக்கோங்க. ஓகே இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அஜய் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். புரியுதா? ஓகே சார் எல்லாமே புரியுது ஓகேம்மா பார்த்துக்கோங்க. ஓகே சார் அஜய் இப்போ பூஜா கிட்ட சொன்னதான் உங்களுக்கு. பூஜா எந்த டவுட் கேட்டாலும் நீ கிளியர் பண்ணு. அதே மாதிரி பூஜாக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணணுமோ அந்த ட்ரைனிங்கை கரெக்டாக கொடுத்துரு. ஓகேவா? நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு போயிட்டு அவங்களுக்கு இது தெரியல அது தெரியல நாங்கள் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஸோ நீ பார்த்து பண்ணிடு. ஓகேவா? கண்டிப்பாக டேட். ட்ரைனிங் தானே கொடுத்துறேன் டேட். சரி நான் கிளம்புறேன். அஜய் சொன்னதான் ஞாபகம் இருக்கலாம். இந்த 15 days தான் பூஜாக்கான டேஸ். ஸோ நீ கொடுக்க போகிற ட்ரைனிங்ல தான் பூஜா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு பார்க்க போகிறேன். நல்லா ட்ரைனிங் கொடு. ஓகேவா? கண்டிப்பாக டேட். ட்ரைனிங் என்ன வேலையே செய்ய வச்சிருவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க டேட். நீங்கள் போயிட்டு வாங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறேன்னு வந்து பாருங்களேன். கழிவுறது எல்லாத்தையும் நீ பார்த்துக்க. சரி நான் கிளம்புறேன். ஓகேங்க டேட். ஏய் என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க? டேடி சொன்னதை கேட்டிருப்பியே. இந்த 15 நாளும் நீ என்னோட பொறுப்பாமா. உனக்கு ட்ரைனிங்கை பக்காவாக கொடுக்கணுமாமா. கொடுத்துருட்டுமா? சார் சொன்னது ஒர்க் பத்தி நீங்க வேற எதை பத்தி பேசுறீங்க போல இருக்கே. ஏய் என்ன சார் மோகன் சொல்லிட்டு இருக்க? அவளு கொடிச்சிருவோம் பார்த்துக்க. இப்போதைக்கு அப்புறம் என்ன சார் சொல்லிட்டு போனது வேற விஷயமான ட்ரைனிங். ஆனா நீ கொடுக்க போற ட்ரைனிங் வேற மாதிரி இருக்கும் போல இருக்கே. ஆல்ரெடி ஒரு ட்ரைலர் ஓடிடுச்சு. இனிமே ட்ரைலருக்கு பஞ்சமா என்ன? ட்ரைலரை ஓட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். மெயின் பிக்சரை கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். நான் ட்ரைலருக்கு ரெடி ஆயிட்டேன். நீ ரெடி ஆயிட்டியா? அஜய் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேனா நீங்க வேற ட்ரைலரை ஓட்டிடுவீங்க எனக்கு தெரியும். நான் இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன். ஏய் எங்கடி போறேன்? நில்லுடி. அஜய் என்ன பண்றீங்க? விடுங்க யாரும் வரப்போறாங்க. ஸ்வீட்டி நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லடி நம்ம கேபின் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. யாருமே வரலனாலும் பரவாயில்ல. நம்ம இப்படி இருக்கிறது தப்பு. விடு விடுடா. ஏய் எனக்கு இது தப்பாலும் தெரியல. நான் என் ஸ்வீட்டியா எப்பவுமே இப்படிதான் வச்சிருப்பேன். ஏய் இப்படி இருக்கிறது உனக்கு என்னடி கஷ்டம்? ஏன் என்ன கட்டிக்க உனக்கு கஷ்டமா இருக்கும்? அஜய் காடிச்சிரும் பாத்துக்கோ. நான் சொல்லணும் எனக்கு கஷ்டம் இல்லை. எனக்கும் கூட இப்படி இருக்கணும்னு ஆசை. அப்புறம் என்னடி ஊரை போறேன்னு சொல்லிட்டு இருக்க? அது செல்லம் எனக்கு ஒண்ணும் இல்லை. யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு காப்பாயிடுமேனு பாக்குறேன். என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஸ்வீட்டி அப்படியே ப்ராப்ளம் வந்தா என்ன வரட்டும். நானா போய் சொல்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு தைரியம் இல்லை. இப்படி யார் மூலியமாவது பார்த்துட்டு போய் சொல்லட்டுமே. அப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும்ல. அஜய் அப்ப நீங்க ஒரு முடிவுல இருக்கீங்க. அப்போ நமக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும் தானே? ஆமா தானே? ஆமாண்டி எனக்கு என்னன்னு தெரியல. நீ கூடவே வச்சிருக்கணும்னு தோணுது. இந்த 15 நாள் முடியவே கூடாதுன்னு தோணுதுடி. இந்த 15 நாள் முடிஞ்சதும் நீ மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போயிடுவியா? அது என்னால ஏத்துக்க முடியுமான்னு தெரியலடி. நீ இங்கேயே இருக்கணும்னு தோணுது. இங்கேயே இருந்த நம்ம 2 பேரும் இங்கேயே ஒரு வீடு பார்த்து 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாண்டி பண்ணாம இல்ல. எனக்கு உங்களை மாதிரி தான் தோணுது. எனக்கும் உங்களை விட்டுட்டு போகவே மனசு இல்லை தெரியுமா? உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. எனக்கு மறுபடியும் கோயம்புத்தூர் போறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. இங்கே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் ஒண்ணா ஒரே வீட்டுல அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா நடக்கும்டி. கவலையே படாத. சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்கும். அப்பா கிட்ட கண்டிப்பா நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி கீர்த்திக்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல. நம்ம விஷயத்த அவகிட்ட எப்படியாவது சொல்லிடுறேன். சரியா? அப்பாடா இப்ப வாரி கீத்துக்கிட்ட சொல்றேன்னு முடிவு வந்தீங்க. நீங்க கீத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா கீத்து நம்மள புரிஞ்சுக்குவா. அத்தைக்கிட்டயும் மாமா கிட்டயும் அவ கண்டிப்பா பேசுவா. அஜய் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நானும் நம்ம விஷயத்த என் மாமா கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். என் அக்கா கிட்ட சொல்லலாம் எக்கா திட்டுவா. அதுவே மாமா கிட்ட சொன்னா மாமா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். என்னம்மா பேசுற? உங்க மாமா எப்படின்னு தெரியுமா? அவர்கிட்ட நம்ம விஷயத்த சொன்னா ஏதாவது சரியா வருமா? அஜய் நம்ம விஷயத்த மாமா கிட்ட சொன்னா மட்டும்தான் நமக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும். என் அக்காவை விட என் மாமா கிட்ட சொல்றதான் பெஸ்ட் தோணுது. இன்னைக்கு மார்னிங் என் மாமா கிட்ட பேசலான்னு போனேன். அப்ப அவரு அவர் ஃப்ரெண்டோட லாவுக்கு எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா? அப்ப கண்டிப்பா அவர் காதலுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பா கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம விஷயத்த ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொன்னா அவரே நம்ம கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைப்பாருன்னு தோணுது அஜய். சரி எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணு. ஏன்னா உன் மாமா யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. நீயும் அவர் பெருசா பார்த்தெல்லாம் பேசுறது கிடையாது. இப்பதானே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுக்குள்ள எப்படி உனக்கு அவரை பத்தி நிறைய தெரியும்? ஐயோ அஜய் எங்க மாமா பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நாள் கணக்கெல்லாம் வேண்டாம். 1 மணி நேரம் போதும். அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசுனீங்கனாலே அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு நீங்க உடனே அனலைஸ் பண்ணிடுவீங்க. அவர் அந்த மாதிரி பட்ட கேரக்டர் ரொம்ப நல்ல டைப் அஜய். அவரு
உண்மையா சொல்றேன். நான் முதல்ல அவரை பார்க்கும்போது ஐயோ ரகடா இருப்பார் போல இருக்குன்னு நினைச்சேன். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரை மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இஸ் a genuine person, தெரியுமா? மேடம் என் ஸ்வீட்டையே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலே அப்போ அவர் கண்டிப்பா நான் மீட் பண்ணியே ஆகணும். ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க மாமா கிட்ட பேசு. அவர் என்ன கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா நான் அவரை வந்து பாக்குறேன். சரியா? உங்க மாமா கிட்ட சொன்னா நம்ம ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னா கண்டிப்பா சொல்லு. அஜய், நம்ம விஷயத்தை மாமா கிட்ட சொன்னா முதல் மாமா கோபப்படுவாருதான். ஆனா அவரும் புரிஞ்சுக்குவாரு. நம்ம ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லைன்னு அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாரு. அஜய், எங்க அம்மா அப்பா கிட்டே பேசுவாரு, உங்க அப்பா அம்மா கிட்டே பேசுவாரு. கண்டிப்பா மாமா மட்டும் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும். அஜய், அப்பா மாமா புராணம் பெரிய புராணமா இருக்குடி. ஆமா, என் மாமா அப்படிதான். அஜய் கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அவருக்கு குழந்தையா தானே, மச்சனிச்சு தானே. மச்சனிச்சு கிட்ட மத்த மாமா எப்படி நடந்துப்பாங்க? ஆனா இவர் என்ன பார்த்து மிரண்டு ஓடுறாரு. நான் தான் அவர் விரட்டி போறேன். என் மாமா மாமான்னு சொல்லி அவர் பக்கத்துல நிக்கிறது, அவர்கிட்ட குடும்பத்தனை பண்றது, சேட்டை பண்றது, என்னென்ன பண்றது தெரியுமா? ஆனா என் மாமா என்ன தப்பா ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. அவரோட சிஸ்டர் இருக்காங்க, அவரோட தங்கச்சி எப்படி பாக்குறாரோ அப்படிதான் என்னையும் பாக்குறாங்க. ஏய் பொறாமையா இருக்குடி. சும்மா மாமா மாமான்னு மாமா புராணத்தை பாடாத. குடும்பத்தனமும் சேட்டையும் எனக்கு மட்டும்தான். உங்க மாமா கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க மாமா பார்த்து நான் பொறாமப்படுற மாதிரி வச்சுக்காத. சரியா? ஆனாலும் இப்படி ஒரு நல்ல டைப்பா நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்டி. நீ சொல்ல அவர் எனக்கு பார்க்கணும்னு ஆசையே வந்துருச்சு. ஆமா, அவர் என்ன பண்றாரு? ஹலோ, நீ என்ன எப்படி லவ் பண்ற? அதை விட டபுள் மடங்கு என் மாமா எனக்காக லவ் பண்றாரு, தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது பார்க்கணுமே. அப்பப்பா எனக்கு அப்பெல்லாம் ஓ ஞாபகம் தான் வரும். இப்போ இந்த டைம் அஜய் இங்க இருந்தா எப்படி இருக்கும்னு இப்படி யோசிப்பேன், தெரியுமா? ஓ அப்போ உங்க மாமா அக்காவும் ரொமான்ஸ் பண்ணும்போதுதான் என் ஞாபகம் வருது. சரி, இங்கதான் யாருமே இல்லையே, நானும் கூட தானே இருக்கேன். ரொமான்ஸ் பண்ணலாமா? டேய் கெட்ட பையன், நீ விடு, நான் போறேன். எனக்கு அந்த மேனேஜர் ஒரு வேலை கொடுத்துருக்கான், அதை போய் பார்க்கணும். நான் போறேன். ஏய், எங்க நழுவ பாக்குறேன்? நீ நழுவிட்டா விட்டுரு வேணாம். அதெல்லாம் விட முடியாது. வந்ததுல இருந்து ஒண்ணு கூட வாங்கல. நேற்று நைட்டு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தோம். அப்பவும் ஒன்றும் வாங்கல, தெரியும்ல. இப்போவும் வாங்காமலாம் விட மாட்டேன். ஊருக்கு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் முழுக்க போயிடுச்சுடி. ஆனா நீ இப்போ வரைக்கும் ஒன்றும் கொடுக்கலாம். நீ கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்கணும்ல. அஜய் வேண்டாம், இது ஆஃபீஸ், சொன்னா கேளு. யாராவது வந்துட்டா தப்பாயிடும். நான் போறேன். ஓ கெஸ்ட் ஹவுஸ் போலாமா? ஏய் போடா. ஏய், அப்ப இங்கே கூடடி. வேண்டாம் அஜய், வேண்டாம். எனக்கு வேணும். ஏய் ஸ்வீட்டி, பெண் கொண்டதில்லை அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட வட்ட பொட்டுக்காரி ஒத்துழைக்க ஒத்துக்கோ. காண வேண்டாமா முடிவோட்டு நம் சொன்ன முடிவாக. ஏய் ஸ்வீட்டி, அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துருச்சு. மறுபடியும் அந்த மாதிரி இன்சிடென்ட் எப்படி நடக்கும்? டேய் பொறுக்கி, அதெல்லாம் இனி கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்பெல்லாம் கனவு கூட காணாத, சொல்லிட்டேன். ஏய், கல்யாணம் பொறுமையா நடக்கட்டும்டி. இது முன்னாடியே நடக்கட்டுமே. அதான் ஆல்ரெடி நடந்துருச்சுலாம். ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். என்ன கிடைக்குமா? பயமா இருக்கு, வேண்டாம். ஏய், எதுக்கு பயம்? நான் தான் இருக்கல. பொறுக்கி, நீதான் என் பயமே. போவி உன்ன என்ன பண்ற? இருக்கதானே பயம்னா உன்ன பட வேணாண்டி உன் புருஷன் நான் தாண்டி பல தடைகளையும் தாண்டி உன்னை நான் வாழ வந்தடி. டோலு டோலு தான் அடிக்கிறா, இரு தோளும் தோளும் தான் வரசுறா, மேலும் கீழுமாய் இழுக்கிறான், முப்பாலும் கலந்து என்ன கலக்குறான், புலிமானை வென்றுதான் ஆடிடுவேன் காட்டில். ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் நடந்தேன், உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். அஜய் சார் உள்ள வரலாமா? என்னங்க, என்னதான் பிரச்சனை? நானும் வந்ததுல இருந்து எப்படி எப்படி கேட்டு பார்த்துட்டேன். என்ன நடந்ததுன்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அமைதியா இருக்கீங்க. பிரியா ஏதாவது உங்களை திட்டாளா? ஏய் குல்பி, நான் போன் எடுக்கலனா உடனே என்ன தேடிட்டு வந்துருவியா? ஆமா, அப்புறம் நான் என்ன சொல்லி அனுப்புறேன்? நீங்க பிரியாவை பார்த்ததும் பேசினதும் என்ன பேசுனீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க தானே சொன்னேன். நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன்.
நீங்க பண்ற மாதிரி தெரியல. சரி நம்மளேவாவது பண்ணலாமே நான் பண்ணேன். நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேறீங்க. கட் பண்ணி விட்டீங்க. எனக்கு பதட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னா நான் ஜெனியை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்தேன். கோர்ட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே நீங்கள் 2 பேருமே இல்லை. எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு தெரியுமா? அடி குல்ஃபி, நான் எங்க போயிட போறேன்? நான் என்ன சின்ன குழந்தையா எங்கேயாவது காணாம போறதுக்கு? அம்மா அப்படி இப்படின்னு கேட்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் காணாமலாம் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு மனசு சரியில்லை. ஐயா உங்களை ஏதோ பேசிட்டாலோன்னு என் மனசு முழுக்க ஏதோ ஒன்று பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு பயம்தான். அவள் வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக விடுவா. அந்த வார்த்தைலாம் கேட்க கூட முடியாதுல்ல. அதை நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருந்திருப்பீங்க? அந்த ஒரு பயம்தான். அதுக்காக தான் தேடி வந்தேன். சரி என்னையே கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் சொல்லுங்க, என்னாச்சு? பிரியா எதுவும் பேசலாம்? நார்மலாக தானே பேசுனீங்க. அடி குல்ஃபி, என்ன இந்த அளவுக்கு லைக் பண்றியா? இது என்னங்க கேள்வி? எனக்கு நீங்களும் ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் அந்த அளவுக்கு விரும்புகிறேன். உங்களை யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு வேணும். அது பிரியாவாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களை ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது. நீங்கள் தாங்கிப்பீங்களோ இல்லையோ, அது என்னால் தாங்க முடியாது. ஏய், இப்படி எல்லாம் சொன்னா நான் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? இங்க பாடி குல்ஃபி, எனக்கு உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்னு தோணல. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஓப்பனா சொல்லணும். ஆனா நான் சொல்லிட்ட பிறகு நீ வருத்தப்படக்கூடாது. புரியுதா? அர்ஜுன் எது பண்ணாலும் சரியா பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. அதனால என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? சரி நீங்க பொய்யெல்லாம் சொல்ல வேணாம், உண்மையை சொல்லுங்க. நான் கோவலாம் பட மாட்டேன். நீங்க உண்மையை சொல்லுங்க. நீ கோவமே பட்டாலும் பரவாயில்லடி. நான் தான் சொன்னல, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். என் பொண்டாட்டி கிட்ட நான் எல்லாமே சொல்லணும். ஏன்னா நீ உயிர்டி. உங்ககிட்ட நான் ஏன் மறைக்கணும்? என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னென்னமோ நடந்திருக்கு. பிரியாக்கு எதுவும் ஆகல? பிரியாக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல? பதறாத, அதெல்லாம் எதுவும் ஆகல. பிரியா உடம்ப சின்ன கீரல் கூட படலாம். அவளை சேஃபா பத்திரமா காப்பாத்தியாச்சு. ஐயோ அவளை கண்டா எனக்கு கோவமா வருது, பாவமாவும் இருக்குங்க. ஏங்க இப்படி பண்றான்? ஏதாவது கேட்டா நான் புரட்சி பண்றேன், நான் வந்து இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் சொல்லிக்கிறான். இவளை என்ன பண்றது? இன்னைக்கு பாருங்க எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு. நல்ல வேலை நீங்க பாத்தீங்க. நீங்களும் பார்க்கலனா ஐயோ பிரியாவை நினைச்சா ஏங்க என்னென்ன நடந்திருக்கும்? ஏய், என்ன விட்டா நீ போய் அவனுக்கு தேடி அடிச்சுட்டு வந்துடும் போல இருக்கேன். எதுவும் நடக்கலாம். அவனுங்களையும் பிடிச்சி உள்ள போட்டாச்சு. எதுவும் ஆகல. ஏய், என்ன பிரியா பத்தி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன பேசுறதும் சொன்னேன், கொஞ்சம் கூட காதலே வாங்கலாம். ஆமாங்க, இப்படியா உங்களை பேசியிருந்தானா நான் கண்டிப்பா வருத்தமே படல. ஏன்னா நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க. அவ விஜய் கூட சேரணும்ல. அவ அப்படி சேர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை சரியா தாங்க பண்ணிருக்கீங்க. எனக்கும் மனசு முழுக்க ஏதோ ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. நல்ல வேலை நீங்க விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கு. நீங்க பண்ணது ரொம்ப சரிங்க. நீங்க அப்படி பண்ண போய் தான் அவ மனசுல இருந்த காதலை விஜய் கிட்ட சொல்லியிருக்கா. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க காப்பாத்தி இருந்தீங்கன்னா மறுபடியும் அவன் மனசுல நீங்க தான் போயிருப்பீங்க. இப்ப நீங்க இப்படி பண்ணதான் கரெக்ட். இப்ப என் புருஷன் எனக்கு மட்டும் தானே. ஏய், அப்ப உனக்கு பிரியா மேல கோவம் இல்லையா? எதுக்குங்க கோவப்படுறது? என்ன சொல்லனா, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேனே. பிரியா அவளுக்கான துணையை தேர்ந்தெடுத்துட்டால. இனிமே நமக்கு அவளால எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதுக்காக அவன் நம்மள பிரச்சனை பண்றான்னு சொல்ல வரல. அவளால இனிமே நமக்கும் கஷ்டம் இல்ல, நம்மளால அவளுக்கும் இனிமே கஷ்டம் இல்லைல்ல. இனிமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. ஏய் பொண்டாட்டி, என் பக்கத்தா. வேணாம். ஏய், நீ ஏன் வந்துட்டா எல்லாமே சாஃப்டா போயிடும். நானும் வந்தேன்னு வச்சுக்க, கொஞ்சம் எல்லாம் ரகடா இருக்கும். பரவாயில்லையா? வந்துட்டேன். எல்லாமே சாஃப்டா தான் இருக்கணும். நோ ரகட். ஓகே? ஓகேலாம் இல்ல, எப்பவுமே ரகடு தான். என்னுடைய மாட்டுத்தனத்தை வீட்டுல காட்டுறேன், இங்க வேண்டாம். அவள் அவ மட்டும் தான் சொல்லியிருக்கான். இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணல. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்குள்ள ரகட காட்டணும்னு நினைக்காதீங்க. ஏய், ரொம்ப பேசாதடி.
நமக்கான நாள் சீக்கிரம் வரப்போகுது. பேசுறதுக்கெல்லாம் அப்ப வச்சு செய்வேன், பாத்துக்க. ஏய், என்ன கொஞ்சம் பக்கத்துல வருது. ஒண்ணும் வேணாம், இதுவே பக்கத்துல தான் இருக்கு, போதும். ஏய், உன்கிட்ட சொல்ல பிரயோஜனம் கிடையாது. எடுத்து வச்சுக்கிறேன். அடி குல்ஃபி. பிரியா அவள் விஜய் கிட்ட சொல்லும் போது எனக்கு உன் நினப்புதான் வந்தது. சீக்கிரமே நமக்கு. நான் அவனு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். பிரியா விஜய் கிட்ட லவ் சொல்லும் போது உங்களுக்கு கோவமா இல்லையா, கஷ்டமா இல்லையா, மனசு வருத்தமா இல்லையா, அதானே கேட்க போறேன். மாமா, ஏமா மனசுல இருக்கிறத கரெக்டா சொல்லிட்டேனா? ஏய், இதான் கேட்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு எதுவும் இல்லை. பிரியா விஜய் கிட்ட லவ் சொல்லும் போது என் மனசு முழுக்க என் பொண்டாடி மட்டும்தான். எப்படா என் பொண்டாடி கூட நான் சேருவேன்னு இருந்தேன். பிரியா லவ் சொல்லும் போது அப்பா என் மனசுக்குள்ள வந்தது பாரு ஒரு சந்தோஷம். இனி நம்மளும் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம்ல அப்படின்னு இருந்தது எனக்கு. ஐயா உங்களை என்னென்னமோ பேசிட்டானே, அதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஏய், அவ அப்படி பேசணும் முன்னாடி இப்படி பண்ணது. அப்புறம் இதெல்லாம் பண்ணதே அதுக்காக தான். அப்போ அவ என்ன பேசிதான் ஆகணும். இதுல வருத்தப்பட என்னமா இருக்கு? அதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாவும் விஜயும் சேரணும். அவங்க சேர்ந்துட்டாங்களா அது போதும். இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பிரியா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலே அது எனக்கு கஷ்டமா இருக்கேன். குல்பி, அவ போக போக என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல புரிஞ்சுக்கலனாலும் சரி, அவ என்ன புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லைல்ல. அவ இப்ப புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் விஜய மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க லைஃப் ரன் பண்ணாலே எனக்கு அதுவே போதும். அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஐயோ மாமா, எப்படியா எப்படி இருக்க? என்னடி திடீர்னு வாயா போயான்னு சொல்றேன்? என்ன லவ் அதிகமாயிடுச்சு போல இருக்கேன். ஆமா, என் புருஷன் மேல எனக்கு தானே லவ் இருக்கணும், அதுவும் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. பாரு எங்க அந்த அதிகமா இருக்க லவ்லாம் கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். ஏதாவது காமிச்சு நிரூபிக்கலாமே. காட்டுறது. ஐயோ மாமா, இப்ப உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் மாமாக்கு இல்லாததான். மாமா, மணிமுத்து ஆறு போதும் போதும் நீ ஒதுங்கு, அந்த பாய போட்டு தான் உறங்கு. வாயமில வாய வச்சே வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம். நான் தானே கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. பொண்டாட்டி தேங்க்ஸ் டி. லவ் யூ சோ மச் டி. என்ன எல்லாவ காமிச்சிட்டேனா? இப்ப கொஞ்சம் காமிச்சிருக்க. இனிமே போக போக நிறைய காட்ட வேண்டியது வரும். மாமாவும் பேரு சொன்னா மறி கொழுந்து வாசம் ஆளாகி பூத்திருந்தேன் 6-7 மாசம். புது உன்மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவு. சரி ஆட்னு இப்ப இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அட பைசை, இங்க பாருங்க ராகுல், அந்த பொண்ணை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இதுக்கு உங்க வேலையை செய்யணும். உங்க வேலை எதுவோ அதை நீங்க செஞ்சுட்டு போங்க. நீங்க எந்த வேலையும் அவகிட்ட சொல்லக்கூடாது. அவளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க இவ விஷயத்துல தலையிடாதீங்க. இவர் என்னடானா என்ன திட்டுறாரு? என்னமோ தப்பா இருக்கேன். நேத்து வந்த பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவாரா? அதுவும் அஜய் சாரா? விஜய், விஜய் ஒரு நிமிஷம். நீ அர்ஜுன் கிட்ட என்ன சொன்ன? நியாயமா நீ அர்ஜுன நிறைய திட்டி இருக்க. அதை பத்தி நான் கேட்டா நீ கண்டிப்பா கோவம் தான் படுவேன். அர்ஜுன் கிட்ட என்ன விரும்புறேன்னு சொன்னீங்க, அதை பத்தியா? அதான் விஜய், அதை பத்தி தான் கேட்டேன். விஜய் அது பிரியா, நான் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கல, பயப்படாத. ஏதோ உனக்கு அர்ஜுன் மேல உள்ள கோவத்துல என்ன விரும்புறேன்னு சொல்லிட்டேன். அதை நான் சீரியஸெல்லாம் எடுத்துக்கல. வா போலாம். எதுக்கு இந்த கோவம்? எதுக்கு கோவப்படுற? இல்ல என்னடா
நான் என்ன சொல்ல வரேன் முழுசாவே கேட்க மாட்டேங்கிற. நீயே உன புரிஞ்சுக்கிட்ட, நீயே உன சொல்லிக்கிட்ட போலாம் போலாம் நீட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல? என்ன விரும்புறியா? இல்ல எனக்கு புரியல. Are you serious? ஏய் என்னடா சீரியஸானு கேக்குறேன். ஆமா விஜய், நான் உன்னை உண்மையாவே விரும்புறேன்டா. நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன் மேல உள்ள கோவத்துலலாம் நான் உன்னை விரும்புறேன்லாம் இல்ல. நான் உண்மையா விரும்புறது யாருன்னு பார்த்தா அது ஒண்ணுதான்டா. கொஞ்ச நாள் என் மனசு